எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 4/2/2026 புதன்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், தை மாதம் 21ஆம் நாள், தேய்பிறை. நாளை சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 2:54 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் பூரம், சந்திராசி நட்சத்திரம் திருவோணம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு புதன், மீனத்தில் சனீஸ்வரர். இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை குறிக்கும். நாளும் கோளும் நலம் செய்யும், நலிந்தோருக்கு மட்டும் நாளும் கோளும் இல்லை. நலிந்தோர்னா ஒரு மருத்துவமனைக்கு சென்றே ஆக வேண்டும், அப்போ போய் நாளும் கோளும் பார்க்க முடியுமா? அதனாலதான் நலிந்தோருக்கு கிடையாது. மற்ற எல்லாரும் பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும். எப்படிங்க அதை பார்க்கறது? இப்ப எளிமையா ஒரு நடைமுறைங்க. எல்லா நாளும் அவங்க பிறந்த நாளை கொண்டாடிடலாங்க. ஒருத்தர் ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரம். அப்போ சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் உங்கள் பெயரில் திரு ஆலயங்களில் அர்ச்சனை செய்வது, அர்ச்சனை முடியலையா போய் வழிபட்டு வருவதுங்கிறது ஒரு சிறப்பு. ஒரு விளக்கேற்றுவது சிறப்பு. பிறந்த கிழமை திங்கட்கிழமை, அந்த கிழமையில தான் பிறந்தேன், அன்றைய தினம் மாலையில போய் இல்லை காலையில போய் ஒரு வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. அடுத்து இன்னும் உள்ள போய் டெப்தா போய் திதி, நீங்க திருதிய திதியில பிறந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள்ல போய் பூஜை செய்யலாம். யோகம் அதிகண்ட நாம யோகத்துல பூஜை பண்ணி பிறந்திருக்கீங்களா, அந்த யோகத்தன்னைக்கு போய் இறைவனை வழிபடுறது. புரியுதுங்களா? கரணம், நீங்க என்ன கரணத்தை, வணிசி கரணமா, போய் இந்த நாள்ல போய் பண்ணுங்க. இதுதான் ஜோதிடத்தினுடைய மூலக்கூறு. புரியுதுங்க? இதுல இன்னும் ஒரு குறிப்பை சொல்லட்டுங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு 48 நாள் சொல்றோம் இல்லையா விரதம், அதே 108 நாள் சொல்றோம் இல்லைங்களா பூஜை. இதுக்கு எல்லாமே ஜோதிடம் தாங்க அடிப்படை. எப்படி ஒரு கேள்வி வருதா? அது எப்படின்னா, இந்த 48 நாள்ல உங்க நட்சத்திரம் ஒரு நாள் வந்துடும். அந்த நாள்ல நீங்க அந்த மருந்து சாப்பிடும்போது மருந்து வேலை செய்யும். ஆயுர்வேதம் சித்தா மருந்து சாப்பிட்றவங்க இது தெரியும் அவங்களுக்கு. இப்போ உங்க நட்சத்திரத்தை கேட்டு அதுக்கான நேரத்தெல்லாம் கேட்டு குறிச்சு குத்து போடணும், போட முடியாது. இதுன்னு வேற கணக்கு இருக்கு. இன்னும் சூரிய உதயம் இருக்கு, சூரிய உதயத்தை கழிக்கணும், அந்த நேரத்தை கணக்கு பண்ணணும், இப்படிங்கிற விஷயம் போது இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. 48 நாள் தொடர்ந்து ஒருத்தர் விளக்கேத்தனா ஏன் ஜெயிக்கிறாரு? அதுதான் இங்க ஒரு அந்த சூட்சமத்துக்குள் இருக்கும் சூட்சமம், அதி சூட்சமம். அதனாலதான் சொல்றது, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. நீங்க நல்லா இருக்கு, சாலம்னா உங்க பரம்பரை நல்லா இருக்கும். இதுதாங்க இந்த 48 நாளோட சூட்சமே, 108 நாளோட சூட்சமே. அதுதான் 48 நாள். எதுக்கு நமக்கு ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜைன்னு ஒன்று நடத்துறோம்? காரணம் இதுதான். அந்த ஊர்ல இருக்க எப்படியாவது இது 27 நட்சத்திரம் ஒரு ரவுண்டு வந்துடும். யாராவது ஒருத்தர் அதுல அவங்க நல்லா செஞ்சிருவாங்க, அதில் அந்த மக்கள் நல்லா இருந்துருவாங்க. இது எல்லாமே சாஸ்திரத்துல மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள். வெளிப்படையா சொன்னவே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதை மறைச்சு வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோமா? எல்லாரும் போவீங்களா? உங்க நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்களா? இவ்வளவுதாங்க. தேதியே விட்டுருங்க, தேதியே விட்டுருங்க. ஒரு நாள்ல கொண்டாடிட்டு விட்டுறது இல்லைங்க. நாமும்
இந்த வானவியலும் இந்த அஸ்த சாஸ்திரங்களும் இணைந்து வாழும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மேலோங்குவார்கள். புரியுதுங்களா? இன்னும் ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, திடீர்னு ஒருத்தர் போவார், அவருக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிரும். ஏன்னா அவர் போனது அவரோட ஏத்த நட்சத்திரமோ திதியோ ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். கடவுள் கொடுக்குறேன்னு வர நேரத்துக்கு வந்துருவோங்க நம்ம. இதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட். தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு இவர் கொடுக்கலாம்னு நினைப்பாரு, அவரு நினைக்கிற அன்னைக்கு என்ன பண்றோம், நாம எஸ்கேப் ஆயிரும். அவரு டென்ஷன் ஆயிடுவாரு, என்னடா கேட்டா வர கொடுக்கும் போது இல்லாம போயிட்டான்ன்ற மாதிரி. புரியுதுங்களா? தொடர் பூஜை தொடருங்கிறது தொடர் வெற்றி தரும். சரி, நம்ம இன்னைக்கு ராசி பலன்களுக்கு போவோம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரையிலும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதிகளாகத்தான் எனக்கு தெரிவிங்க. ஏன்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தனையும் வேறு வேறு விஷயங்களைத்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் வைக்க மாட்டாங்க, பணி செஞ்சாலும் பணியில கவனமா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேவையற்ற எண்ணங்களின் பால் மனது செலுத்தி கொண்டிருப்பார்கள். தேவையற்ற சிந்தனை தோன்றி மறையும். அதுவும் குறிப்பா சொல்லும்படி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வாகன ஓட்டுநர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதுல அதிகபட்சமா டிஃபெக்ட் ஆகுறவங்களே அவங்க தான். சற்று கவனம் எச்சரிக்கை குழந்தைகள் விஷயத்துல இருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேஷராசி மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் ஆளுமையும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள் வரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவை சொல்லுகிறது. என்ன சார் நீங்க வரவுன்றீங்க, செலவுதான் பண்ணிட்டு இருக்கோம், வேலை செஞ்ச காசும் வரமாட்டிருக்குது, வியாபாரமும் சரியில்லை அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு தீர்வுக்கு வரும். அவ்வளவு அற்புதமான நாள். என்ன 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல எவ்வளவு பெரிய சிறப்பு. நீங்க எப்போ டிபார் ஆகுறீங்களோ அது டிமோட்டிவேஷன் ஆகும். வரும் என்று நினைத்தால் கண்டிப்பாக வரும். இவ்வளவுதான். நம்ம ராசி பலனை பார்க்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, பார்க்குறோம்ல, அந்த டைமுக்கு போய் நிற்கிறோம்ல, இல்லை வரும்போது நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம்ல, அதுதாங்க இங்கே பிராப்தம். சாதாரண எந்த விஷயமும் நம் காதுகளில் விழாது. நீ உனக்கு ஒரு 500 கோடி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது 500 கோடி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு காதுகள் விழுகிறதா, அது ரூட் கிளியர்னு அர்த்தம். இன்னைக்கு ரிஷபத்தை பொறுத்தவரையில் கோடிகளில் வருமானம் உண்டு, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசத்துல மிருகசீரிடம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இப்ப தடைப்பட்ட ஒரு வேலை மதியத்துக்கு பிறகு நடக்கும். உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் தடைப்பட்டு தான் இருக்கு இன்னைக்கு, அதுலயும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகன போக்கு பிள்ளைகளால் நன்மை கிடையாது, கவனம் வேண்டும், இது ரொம்ப முக்கியம். சகோதர உறவுகளில் வார்த்தை கவனமா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி உண்டு. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம், அதாவது இந்த ராசியே பார்த்தீங்கன்னா வேக வேகமா செஞ்சு மாட்டிருக்கிற ராசி தான் எல்லா விஷயத்திலுமே. புரியுதுங்களா? மிக முக்கியம் இந்த பனிக்காலம், தரையும் குளிர்னு சொல்லுவாங்க, தை மாசத்துல தரையும் குளிர்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பனிக்காலம். இந்த கடகம் தான் அதிகபட்சமா இந்த நுரையீரல், மூச்சு பாதிப்பு, மார்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆட்கொள்வார்கள். இன்றைய நாளில் ஒரு சிறு மருத்துவ செலவு நீங்கும். கவனமுடன் இருப்பது உங்கள் வாழ்க்கை ஏற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி தரும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் கேதுவில் சந்திரன் பயணம் இருந்த போதிலும் தீய கிரகத்தின் பார்வை இருக்கிறது. வண்டி வாகன பயணம், வேலையில் கவனம், இது ரெண்டும் கவனமா வச்சுக்கணும். அதே மாதிரி பாதை மாறும்போது கவனமா இருக்கணும். அதாவது இடமிருந்து வளம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்போ நீங்க கவனக்குறைவா பாதையை கடப்பீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி உங்களோட பணிகளில் கவனம் செலுத்தாமல் இருப்பது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி நிலையை தருகின்ற அமைப்பாக தான் இருக்குது. ஆனா மக்களின் ஆதரவு உண்டு, அந்த ஆதரவு வச்சு ஒண்ணும் நீங்க நல்லா இருக்கணும்ல. அதனால இன்று கவனமாக இருப்பது சிறப்பை தருகின்ற அமைப்பு. கவனப்படும் இருங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். முயற்சிகள் மேலோங்கும்.
உத்திரம் அஸ்தம் சித்திரைன்றது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். அதே மாதிரி உபயமா இருக்கிறதுனால வந்துன்னா சில நோய் தொந்தரவுகள் வந்திருந்தாலுமே இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு ஒரு ஏற்றம் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் இந்த நாள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏன்னா வந்து எவ்வளவு முயற்சி செய்தும் நடக்கவில்லை என்று நினைச்சிப்பீங்களே, வெளியில் சொல்ல மாட்டீங்க. நீங்க ஜெயிச்சா சொல்ற ரகம், தோத்தா சொல்ல மாட்டீங்க. மகிழ்ச்சியா இருந்தா வெளில சொல்லுவீங்க, சோகமா இருந்தா வெளில பேசவே மாட்டீங்க. ஆனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகளை தேடி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சமா இருக்கிற ஒரு கிரகம் நேரடியா 6ஆம் இடத்துல இருக்கு, சனீஸ்வரர். அப்போ அவரால் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார், வெற்றிகளும் தேடித்தரார். இது ரெண்டுமே உண்டு அவர்கிட்ட. நீங்க செய்ததுக்கான பலனும் உண்டு. அதோடு குருவின் பார்வை. அப்போ வெற்றி கொண்டாட்டம் இன்னைக்கு அதிக அளவில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க நாள் தான். இருந்தாலும் 2 வகையான போராட்டம் இன்னைக்கு உண்டு. ஒன்று, உங்கள் முயற்சி எல்லாமே தடைப்பட்டு நடக்கிறது ஒரு மன கஷ்டம். அதே மாதிரி கடன் சுமை அல்லது பிள்ளைகளால் நன்மை இல்லாத தன்மை, இது ரெண்டும் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களை வழி நடத்த முடியாத அளவுக்கு போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு உங்களோட வேண்டுதல்கள் இறைவன் செவி மடுப்பார் அப்படிங்கிற மாதிரி மேன்மையான ஒரு போக்கு, மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் சந்திராஷ்டமம் விடுதலை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னையிலிருந்து நீங்க எல்லாம் பண்ணலாம், தைரியமா இருக்கலாம், ஜெயிக்கலாம், பல நன்மைகள் உண்டு. மூல நட்சத்திரக்காரங்க குறிப்பா இப்போது தற்சமயம் வரவு, திருமண வரவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மூல நட்சத்திர பெண் ஆண்களுக்கு திருமண வைபோகங்கள் கூடுகின்ற அமைப்பு அல்லது திருமணத்திற்கான ஒரு முன்னேற்பாடு, இங்க மாப்பிள்ளை இருக்கு அங்க பெண் இருக்குன்ற அமைப்பெல்லாம் உங்களை தேடி வந்து சொல்லி அதனால் பயன்படுத்துகின்ற அமைப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. அதுதான் இங்க பிளஸ்ஸே. அப்படிப்பட்ட திருமண யோகத்தில் இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களும், அதே மாதிரி வேலை வாய்ப்பு கல்வியை தேடி செல்லக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். நீங்க ஒரு புதிய முயற்சியை நீங்க முன்னெடுக்கலாம். வெற்றி உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். இது வந்து ரொம்ப சிறப்பு. எப்படி சிறப்புன்றதை விடவும் 6 தொழில் சாணாதிபதி அப்படிங்கிறதும் 10 9 எடுக்கும்போது அது 2 தனஸ்தானத்துக்கு வர்றதும் ஒரு சிறப்பு. அதுவும் ஒரு ராகுவோட புதன் இணையது வந்து இன்னமும் சிறப்பு. ஒரு தேவையற்ற ஒரு அலைச்சல், திளிச்சல், மன உபாதைகள் ஏற்பட்டு பிறகு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் புதனின் பயணம் அப்படிங்கிறது, ராகுவோட இந்த புதனின் பயணம்ங்கிறது வந்து மனக்கணக்கு போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாம் தெளிவு பெறுத்துருங்க. குறிப்பா சதயம், ஒரு மனசு தெளிவு, மனப்போராட்டத்திலிருந்து விடுதலை, இது அத்தனையுமே கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாள் மகரத்திற்கு. மீன ராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. 4 குரு, அது ரொம்ப சிறப்பு. 6 கேது சந்திரன், எப்படி ஒரு ஒரு பிளஸ் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பிளஸ்ஸை நீங்க பயன்படுத்துற மாதிரியே தெரியல. இழந்ததை நினைக்கிறதே வேலை இல்லைங்க. புரியுதுங்களா? வருவதற்கு முன் அறிவு பெறுவதுதான் அறிவு, வந்த பின் யோசிக்கிறது வந்து ஏமாளி. ஆனால் முன்னுக்கூட்டி யோசிச்சு திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதுவும் இந்த நாள் இன்னும் சிறப்பா இருக்கும். நேர்மை தன்மையுடன் நீங்கள் செய்கின்ற பணிகளில் இந்த நாளில் மிகவும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.